ஆட்சியை விட கட்சிதான் முக்கியம். இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு அத்தனை புரட்சிகரமானதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஒற்றை வசனம்தான் உத்தரப்பிரதேச அரசியல் களத்தில் திரைக்கு பின் நடந்து வந்த பனிப்போர் ஒன்றை லைம்லைட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. பாப்புலாரிட்டியில் பிரதமர் மோடிக்கே டஃப் கொடுக்கும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு திரைக்கு பின்னிருந்து குடைச்சல் கொடுத்து வருகிறார் ஒருவர். அவர்தான் உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா. உத்தரப்பிரதேச மாநிலம் சிராத் கிராமத்தில் 1969 ஆண்டு மே 7 சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கேசவ் பிரசாத் மௌரியா. டீ கடையில் வேலை பார்ப்பது, வீடுகளுக்கு நாளிதழ்கள் போடுவது என தன்னை துரத்திய ஏழ்மையில் இருந்து தப்பிக்க பல வேலைகளை செய்திருக்கிறார். சிறு வயதிலேயே RSS அமைப்பில் இணைந்தவர். பின்னர் விஸ்வ இந்து பரிஷத் இயக்கத்தின் இளைஞர் அமைப்பான பஜ்ரங்கதளில் இணைந்து பசு பாதுகாப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டு கவனம் ஈர்த்தார். தொடர்ந்து 1991 அப்போதைய பாஜக தலைவர் ஜோஷியின் தலைமையில் நடந்த ராம ஜென்மபூமி போராட்டங்களில் கலந்து கொண்டு அப்படியே அந்த தேசிய கட்சியில் இணைந்து கொண்டார். சிறு சிறு கட்சி பணிகளில் அவர் காட்டிய ஆர்வம் பாஜக நிர்வாகிகள் பார்வையை கேசவ் பிரசாத் பக்கம் திருப்பியது. இதனால் உத்தரப்பிரதேசத்தின் காசி பகுதிக்குட்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் மற்றும் விவசாய சங்கத்தின் பாஜக தலைவராக பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். கட்சிக்குள் இவரது பெர்ஃபார்மன்ஸையும் மக்களிடம் இவருக்கு இருக்கும் மவுசையும் பார்த்த பாஜக தலைமை 2002 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தது. ஆனால் களமாடிய முதல் தேர்தலிலேயே கேசவ் பிரசாத் தோல்வியை சந்தித்தார். இதையடுத்து வந்த 2007 சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்வியே மிஞ்சியது. கட்சி பணிகளில் ஆக்டிவாக இருந்தவருக்கு களம் மட்டும் கை கொடுக்கவே இல்லை. 2012 ஆண்டு மீண்டும் வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்தார். ஏற்கனவே 2 முறை தோல்வி அடைந்தவருக்கு இந்த முறை பாஜக ஒரு முறை கூட வெற்றி பெறாத சிராத் தொகுதியை ஒதுக்கியது. ஆனாலும் தெளிவாக பிளான் போட்ட மௌரியா 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சிராத் தொகுதியில் பாஜகவின் கணக்கை தொடங்கி வைத்தார். இதனால் அவர் மீதான கட்சியின் போக்கஸ் அதிகரித்தது. 2014 மக்களவை தேர்தல் நெருங்க பாஜகவுக்கே வெற்றி என கணித்தன மீடியாக்கள். இதனால் MP சீட்டுக்கு எய்ம் செய்து வந்தார் கேசவ் பிரசாத். பூல்பூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டார். 5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளுடன் வெற்றி பெற்றவர் 2016 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். பாஜக பிரமுகர்களுடன் தீவிர களவேளைகளில் இறங்கினார் மௌரியா. 2017 சட்டமன்ற தேர்தலில் ஊபியில் 312 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றது பாஜக. வெற்றிக்கு காரணமான தனக்குத்தான் முதலமைச்சர் பதவி வரும் என வழிமேல் விழிவைத்து காத்திருந்தவருக்கு அதிர்ச்சியே மிஞ்சியது. பிரச்சாரத்தில் OBC மக்களை குறிவைத்த பாஜக முதலமைச்சர் பதவிக்கு மட்டும் உயர் சாதியான தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்த யோகி ஆதித்யநாத்தை தேர்வு செய்தது. அப்செட்டில் இருந்த மௌரியாவை மேல்சபை உறுப்பினராக்கி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து ஆறுதல் படுத்தியது பாஜக. 2019 மக்களவை தேர்தலிலும் ஊபியில் வெற்றி கொடி நாட்டியது பாஜக. இதனால் 2022 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சர் பதவிக்கு குறிவைத்தார் மௌரியா. ஆனால் இந்த முறையும் அதிர்ச்சியை காத்திருந்தது. மாநிலத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றினாலும் மௌரியா தோல்வியடைந்து கோட்டை விட்டார். இந்த முறையும் மேல்சபை உறுப்பினராக்கியது பாஜக. ஆனால் முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. மௌரியா அதிருப்தியில் இருப்பதை அறிந்த சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் போதுமான MLA-க்களோடு பாஜகவை விட்டு வெளியேறினார். மௌரியாவை முதலமைச்சராக்குவேன் என தூது அனுப்பினார். ஆனால் துணை முதலமைச்சர் பதவியை மீண்டும் கொடுத்து சாந்தப்படுத்தியது பாஜக. இதையடுத்து மீண்டும் மக்கள் பணிகளில் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பித்தார் மௌரியா. கடந்த 2023 கிராமப்புற மக்கள் எளிதாக புகார் செய்யவும் அவர்களின் புகாரின் நிலையை அறிந்து கொள்ளவும் அரசின் நிறைகுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் தனது பெயரிலேயே மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தினார். அவரின் இந்த முயற்சி மாநிலத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. இருந்தாலும் முதலமைச்சர் பதவி கிடைக்காத விரக்தியில் யோகியுடன் மோதல் போக்கையே கையாண்டார் மௌரியா. அமைச்சரவை கூட்டங்களை கூட புறக்கணித்தார். யோகியும் கட்சிக்காரர்களை நம்பாமல் அதிகாரிகள் பின்னால் செல்வதாக புகார் எழுந்தது. கட்சிக்குள் இணக்கமான சூழல் இல்லாததால் 2024 மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் படுதோல்வி அடைந்தது பாரதிய ஜனதா கட்சி. இந்தியா கூட்டணி 43 தொகுதிகளை வென்று அதிர்ச்சி கொடுத்தது. இதனால் யோகி மீதான அதிருப்திகள் மெல்ல மெல்ல கசிய தொடங்கின. கட்சி நடத்திய தேர்தல் தோல்விக்கான ரிவ்யூ மீட்டிங்கில் முதலமைச்சர் யோகி, தேசிய தலைவர் நட்டா, மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி ஆகியோர் முன்னிலையில் ஆட்சியை விட கட்சிதான் முக்கியம் என பேசி அதிர்ச்சி கொடுத்தார் மௌரியா. போதாக்குறைக்கு தனியாக JP நட்டாவை சந்தித்தும் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரியும் நட்டா மற்றும் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் ஆளுநர் ஆனந்திபென் பட்டேலை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இதனால் கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்கிற குழப்பம் அதிகரித்துள்ளது. மௌரியாவின் ஒற்றை பேச்சால் 2017 தொடங்கி
2024 தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு வரை அன்அப்போஸ்டு லீடராகவும் மோடிக்கு பிறகு பாஜகவின் பாப்புலர் பிகராகவும் இருந்த யோகியின் இமேஜ் தற்போது டேமேஜ் ஆகி இருக்கிறது.